ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ராகி புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பேக்கெட் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, இப்போ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல், முடிஞ்ச வரைக்கும் கட்டி இல்லாமல் பொலபுலன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இட்லி பானையில் மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் மாதிரி நல்லா ஈர துணி போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்குள்ளே பாருங்கள் காமிச்சிடுங்க. இட்லி தட்டு மேலே இந்த துணியை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி போட்டுட்டு, இப்போ புட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த இட்லி பானையில் இந்த புட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு வச்சிடணும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி மேலே வந்து தெளித்து விட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நல்லா ஒரு மூட்டை மாதிரி சும்மா அப்படியே ஒரு சுருட்டி அப்படியே உள்ளே வச்சுட்டு, அதோட அந்த இட்லி பானையோட மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகணும். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேக விட்டுருங்க. அப்புறம் நம்ம 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து பார்க்கலாம். ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா ராகி புட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுக்கணும். அப்புறம் 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் போதும். இப்போ அது வெந்ததுக்கப்புறம் இதெல்லாமே அதை நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புட்டு பார்த்திங்கன்னா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், புட்டு வெந்துருச்சு. இதில் நீங்கள் வேக வைக்கும் போது நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் நீங்கள் வேக வைக்கும் போது ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றிட்டு அது மேலே இட்லி தட்டை போட்டு அப்புறம் வெள்ளை துணி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முந்திரி பருப்பு நல்லா பொடிசாக நறுக்கி அதை போட்டுருங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் புட்டுக்கு நம்ம அதை போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, வெல்லம், தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 3. இப்போ வந்து அதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் 3, அப்புறம் தேங்காய் திருவினது, வெல்லம் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். 1/4 கிலோ வெல்லம், அதாவது 1/2 கிலோ ராகி மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோம். இதை போட்டு நல்லா கிளறி
நல்லா கிளறிடுங்க. கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா கிளறிடுங்க. கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதெல்லாம் சும்மா அப்படியே கரண்டியில் வச்சு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியான புட்டு ரெடியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ராகி புட்டு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.